வணக்கம் மக்களே. செப்டம்பர் 17, 2025 திமுக, அதாவது ஆளும் அரசு ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. என்ன விழா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள், தந்தை பெரியாரின் பிறந்த நாள் மற்றும் திமுகவின் தொடக்க நாள் விழா. இதை மூணுத்தையும் கிளப் பண்ணி முப்பெரும் விழா அப்படின்னு ஒண்ண கரூர் மாவட்டத்துல ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு திமுகவின் தலைவர்கள், யாரெல்லாம் அந்த தலைவர்கள்? அப்கோர்ஸ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள், எம்பி அவர்கள், மேலும் மற்றும் பல அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. முதல் விஷயம் நம்ம முதலமைச்சரோட என்ட்ரன்ஸ். விஜய கிரிட்டிசைஸ் பண்றோம். ஏன் பண்றோம்? அவர் போற விழாக்கள், அவர் நடத்துற மாநாடு, பரப்புரை எல்லாமே ரொம்ப சினிமேட்டிக்கா இருக்கு. சினிமா மாதிரியே இருக்குப்பா. எப்ப பார்த்தாலும் ரோட்ல போறாரு, பிஜிஎம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு மாநாடு என்னன்னா சினிமா சினிமா பிஜிஎம்மோட வராரு, பிஜிஎம்மோட நடக்கிறாரு, செல்ஃபி போடுறாரு, மாலை அப்படின்னு எல்லாமே ரொம்ப சினிமேட்டிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே விமர்சிச்சாங்க. முக்கியமா அரசியல் விமர்சகர்கள் அவங்கெல்லாம் விமர்சிச்சாங்க. கரெக்டா? நம்ம சிஎம் அதே மாதிரிதான் வர்றாரு. அதாவது ஒரு வேன் இருக்கு, அதில் நிக்கிறாரு, கையசிட்டே வராரு, ஃபுல்லா கிரௌட் இருக்கு, பின்னாடி பிஜிஎம் போகுது, ஸ்டாலின் வராரு, புது வரலாறு அப்படின்னு. என்ன சிஎம் சார், நியாயமா இது? அப்படியே விஜயை பத்தி காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாசு வேணும், மாசுன்னு. அரசியல் மட்டும் பண்ணுங்க. எதுக்கு அந்த என்ட்ரன்ஸ், ஒரு பிஜிஎம், ஒரு சினிமாட்டிக் என்ட்ரன்ஸ் எதுக்கு? ஏதாவது ஒரு பயன் இருக்கு அதனால? ஒரு பயனும் கிடையாது. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதுங்க. இதேதான் நம்ம விஜயை விமர்சிக்கிறோம். ஒரே சினிமேட்டிக்கா இருக்கு அவரோட பொலிட்டிக்கல் இது அப்படின்ட்டு. திருப்பி அதையே கொண்டு அது ரொம்ப மாசு, அப்படியே அட்ராக்டிவ், கவர்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு அதே ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பாய்சனா மாறிடும். எல்லாரும் அதுக்கப்புறம் பிஜிஎம் போட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. அசிங்கமா இருக்காது. அப்புறம் வண்டியில இருந்து இறங்கி ஸ்டேஜுக்கு வந்தாரு, எல்லாருக்கும் கை காமிச்சாரு, வணக்கம் வச்சாரு. அது எப்பயுமே நம்ம முதல்வர் பண்றதுதான். அதுக்கப்புறம் இந்த விழால நிறைய அவார்ட்ஸ் கொடுத்தாங்க, விருதுகள் கொடுத்தாங்க. தந்தை பெரியார் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்களுக்கு கொடுத்தாங்க. ஓகே. அறிஞர் அண்ணா அவார்ட், அதுக்கப்புறம் கலைஞர் அவார்ட், அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவார்ட் அப்படின்னு அவார்டா கொடுத்தாங்க. நம்ம 2040 2045 ஆண்டு இதே மாதிரி ஒரு முப்பெரும் விழா அப்படின்னு நடத்தினாங்கன்னா என்னெல்லாம் அவார்டு வரும் தெரியுமா? பெரியார் அவார்ட், அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா அவார்ட், கருணாநிதி அவார்ட், ஸ்டாலின் அவார்ட், உதயநிதி ஸ்டாலின் அவார்ட், இன்பநிதி ஸ்டாலின் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம முதல்வர் அவர்கள் பேசினார். பேசுறப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அது முன்னாடியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு 5 நிமிஷம் செந்தில் பாலாஜி அவர்களை புகழ்ந்து புகழ்ந்து பேசினாரு. ஏன்னா அந்த விழாவை ஒருங்கிணைத்ததே செந்தில் பாலாஜி அவர்கள் தான். ஏன்னா அது நடந்தது கரூர் மாவட்டம். கரூர் மாவட்டத்தோட தலை யாருன்னா நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி அவர்களின் வரலாறு நான் சொல்ல விரும்பல, நீங்க போய் பார்த்துக்கோங்க அவருடைய வரலாறு என்னன்னு. அவர் மேல இருக்கிற கேஸ் என்ன, எவ்வளவு கேஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க போய் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும். முன்னாடி ஏஐடிஎம்கேல இருந்தாரு, ஜெயலலிதா இருந்த காலத்துல. அப்பவும் அங்க ஏதாவது ஒரு கூட்டம் கூடணும்னா அவர் தான் கூட்டத்தை கூட்டிட்டு வருவார். இப்போ திமுக வந்திருக்காரு. அவரு அந்த கூட்டம் நிறைய கூட்டம் ஓரளவுக்கு வந்துருந்துச்சு.
அந்த கூட்டம்லாம் எப்படி வந்திருக்கோன்றது வந்து யார் ஆர்கனைஸ் பண்றான்றது தெரிஞ்சா நமக்கு தெரிஞ்சிச்சு. செந்தில் பாலாஜினா எப்படி கூட்டின்னு வந்திருப்பாருன்றது எல்லாருக்கும் தெரியும். சொல்லி கூட்டின்னு வந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா, முதல்வர் பேசுறாரு, சம்மந்தம் இல்லாம விசில் அடிக்கிறாங்க, சம்மந்தம் இல்லாம கை தட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு முதல்வர் பேசுவாரு, விசில் அடிக்கணும், ஒவ்வொரு பேராகிராஃப் முடிஞ்ச உடனே விசில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்த மாதிரி இருக்கு. எதுக்கு விசில் அடிக்கிறாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சாரு. எதை பத்தி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டச் பண்ணாரு. மோஸ்டா அந்த ஸ்பீச் எல்லா ஸ்பீச்லயும் வந்து ரொம்ப அட்டாக் பண்ணது வந்து ஏஐஏடிஎம்கே தான் அட்டாக் பண்ணாங்க. அதுவும் சமீபமா வந்து நம்ம முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சந்திச்சுட்டு வந்தாங்க. அப்படி வரப்போ தலைவர் வந்து கட்சிப்பை தூக்கி மூஞ்சில போட்டு வந்தார். அழுதுட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்து அப்படிதான் தெரிஞ்சு, அழுத மாதிரி இருந்துச்சு. அதை வந்து எடுத்து பேசினாங்க. அதுக்கு நம்ம பழனிசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு கூட ஒரு இது சொல்லியிருந்தாங்க, நான் முகத்தை தொடச்சேன்னு. நமக்கெல்லாம் காது குத்தியாச்சு, முகத்தை தொடச்சா எப்படி தொலைப்பாங்க, அழுதுட்டு வந்தா எப்படி அழுதுட்டு வருவாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால குத்துன காதலே திருப்பி வச்சு நோண்டக்கூடாது. ஸோ அவங்க டார்கெட் பண்ணது வந்து ஏடிஎம்கே வந்து டார்கெட் பண்ணாங்க. டிவிகே எல்லாம் அவங்க பேரை கூட மென்ஷன் பண்ணல, அது கட்சியாவே அவங்க வந்து கன்சிடர் பண்ணல. எதுக்கு வந்து ஏடிஎம்கே வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற எதிர்கட்சி அப்படின்னா ஏடிஎம்கே தான், கரெக்டா? அதனால ஏடிஎம்கே பிஜேபி, அதாவது இந்த என்டிஏ கூட்டணி அப்படின்னு அதை தான் வந்து டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணாங்க. பேசுறப்போலாம் பேசுற தலைவர்கள் எல்லாரும். இப்போதைக்கு ஏடிஎம்கே வந்து பயங்கர வீக்கா இருக்கு, ரொம்ப 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 வீக்கா இருக்கு. ஏன்னா சிதறி கிடைக்கிறது, ஒவ்வொரு இடத்திலும் சிதறி கிடைக்கிறது ஏடிஎம்கே. அது மட்டும் இல்லாம வச்சாங்க ஒரு கூட்டணி பிஜேபி கூட, விளங்குமா அந்த கூட்டணி? ஸோ அவ்வளோ மட்டமான ஒரு நிலையில தான் இருக்கு நம்ம அதிமுக. அதனால நான் சொல்றதுதான், 2026ஆம் ஆண்டு இப்போதைக்கு இப்போ இருக்கிற நிலையில திமுக தான் திருப்பி வரும். விஜய்க்கு கூட்டம் கூடும். நீங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நாங்க ஜெயிச்சிருவோம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா போய் படிங்கடா டே அப்பா. ஃபர்ஸ்ட் போய் ஓட்டர் ஐடி வாங்குங்க, எப்படி ஓட்டு போடணும் தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் போய் ஓட்டு போடணும். 10 வயசு 12 வயசுல இருக்கிறவங்களாம் வந்து விஜயண்ணான்னு சொல்லிட்டு நீங்க ரோட்டுக்குள்ள வந்தீங்கன்னா அது பேர் அரசியல் கிடையாது, அது ஒரு வந்து விளையாட்டு, ஒரு பொழுதுபோக்கு, என்டர்டைன்மெண்ட். இவ்வளவு நாள் விஜய் வந்து ஸ்கிரீன்ல பாத்தீங்க, இப்ப நேர்ல வராரு, அப்படியே வந்து டைலாக் பேசுவார், சினிமா டைலாக் பேசுவாரு, பிஜிஎம் எல்லாம் போவோம், அப்படியே போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு வர கூட்டம் வேற ஒன்றும் கிடையாது. ஒரு டீசென்டான ஒரு ஸ்பீச், அந்த விழாக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு ஸ்பீச். நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிகேக்கு இவ்வளவு கூட்டம், திமுகக்கு இவ்வளவு கூட்டம், அப்ப அடுத்த வருஷம் நாங்க தானே ஜெயிப்போம் அப்படின்னு. கேவலமான லாஜிக்லாம் வந்து அந்த மாதிரி பசங்களுக்கு தான் வரும். நீங்க வந்து அரசியல் கட்சியே இன்னும் ஆகல, எல்லாம் அங்க வந்ததெல்லாம் விஜய பார்க்க வந்த கூட்டம், வம்பு செய்யணும் குடிச்சிட்டு ஆட்டம் போட்ட கூட்டம். எவ்வளவு வீடியோ பார்த்தோம் நாங்க. ரிப்போர்ட்டரை வந்து தொல்லை பண்றது, அசிங்க அசிங்கமா மற்ற தலைவர்களை பத்தி அசிங்க அசிங்கமா வந்து பேட்டி கொடுக்கறது, இதெல்லாம் எந்த ஒரு கட்சி மாநாட்டிலும் ஒரு பரப்புரையிலும் நடக்காது. இவ்வளவு கேவலமாலாம் நம்ம டிவிக்கேனால மட்டும்தான் இது மாதிரிலாம் முடியும். முன்னாடி நாம் தமிழர்னு ஒரு அங்க ஒரு கூட்டம் இருந்துச்சு, இப்ப அந்த கூட்டம் எல்லாமே டிரான்ஸ்பர் ஆகி டிவிகேக்கு மாறிடுச்சு. இப்ப அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. திமுகவுக்கு வந்து கூட்டம் பெருசா கூடாது. அந்த சுற்று வட்டாரத்தில் யாராவது அரசியல் பேசணும், அரசியலை பத்தி கேட்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க மட்டும் தான் போய் கேட்பாங்க. இப்போ காஞ்சிபுரத்துல வந்து ஒரு கூட்டம் நடக்குது, திமுகவின் கூட்டம் நடக்குது அப்படின்னா யாராவது அந்த காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிறவர்கள் போய் கேட்பாங்க. இப்போ முதலமைச்சர் வராரு அப்படின்னா ஒரு 2 ஊரு கிட்ட இருக்கிற ஒரு ஊர்ல இருந்து யாராவது கேட்கணும், அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள் வந்து கேட்பாங்க, கரெக்டா? இப்ப அதே காஞ்சிபுரத்துக்கு விஜய் அவர்கள் வராரு அப்படின்னா
சென்னையில இருந்துலாம் எல்லாம் கிளம்பி வருவாங்க. அரசியல் பேசுறத கேட்க வராங்களா அப்படின்னா இல்ல, விஜய பார்க்க வர்றது கூட்டம் தான் அதிகம். இவ்வளவுதான் சிம்பிளஸ்ட் லாஜிக். ஏன் டிவி கேக்கு அதிகமா கூட்டம் கூடுது, ஏன் டிஎம்கேக்கு வந்து கூட்டம் கம்மியா கூடுதுன்னு ஒரு 10-15 வருஷம் போட்டோம். 10-15 வருஷம் கழிச்சு டிவிகே வந்து எப்படின்னா மாநாடுக்கு போடுவாங்களே, அப்ப எவன் வரா நான் பாக்குறேன். அப்ப எவ்வளவு கூட்டம் வருது நீங்க போடுங்க, ஒன்னும் வராது. இதுதான் பேசிக் திங். எப்படி நம்ம புதுசா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணக்கப்புறம் ஒரு வாரம் எப்படி பரபரப்பா இருக்குமோ அந்த மாதிரி டிவிக்கு. இதை சொன்னால் புரிஞ்சுக்கிற அளவு கூட கெப்பாசிட்டி இல்லாத ஒரு தொண்டர்கள் என சொல்லி தெரியும் ஃபேன்ஸ். அதான் டிவிக்கு. அவ்வளவுதான் மக்களே. அந்த முப்பெரும் விழாவில் ஒரே ஒரு விமர்சனம் தான், தயவு செஞ்சு இந்த சினிமேட்டிக் என்ட்ரி, சினிமேட்டிக் அந்த டைலாகு இதெல்லாம் விட்டுருங்க தயவு செஞ்சு பாலிடிக்ஸ்ல இருந்து. அது நல்லது கிடையாது. அப்புறம் நீங்க விஜய் நீங்க விமர்சிக்கவே முடியாது. வந்தீங்கன்னா சொல்ற கருத்தை மட்டும் சொல்லிட்டு போங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க. சினிமா மாதிரி அதுவும் பாலிடிக்ஸ்ல தயவு செஞ்சு சினிமா வந்து கலக்காதீங்க. 2026ஆம் ஆண்டு திமுக தான் ஆட்சிக்கு வரும். இதுக்கு நான் திமுக சப்போர்ட் பண்றேன்னு சொல்லாதீங்க, வேற ஆள் கிடையாது. நாம் தமிழர் அந்த ஒரு லூசு, டிவிக்கே அரசியலே தெரியாத ஒரு கைக்குட்டி, அதிமுக படுத்தே விட்டான் அப்படின்ற மாதிரி படுத்துருச்சு. அதை தட்டி எழுப்பணும்னா யாரால முடியும்னு தெரியல. எடப்பாடி வந்து தட்டி யாரா எழுப்பணும்னு நினைச்சா படுக்க வச்சிடுறாரு. அதனால அதிமுகவும் இல்லை. அதனால் திமுக மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு. நன்றி, வணக்கம்.